ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு உங்கள் அஜித் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. வெனிசுலா நாட்டினோட அதிபர் மதுரோவை வந்து ட்ரம்ப் அரசாங்கம், அதாவது அமெரிக்கா நாடானது அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அதற்கான காரணத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். வாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு. அமெரிக்க ஏகாதிபத்தியமே வெனிசுலாவனோட ஒரு மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவர் மதுரோவை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம வந்து உங்களுக்கு முன்னாடி நான் பதிவிடுறேன். முக்கியமாக வந்து போருக்கு வந்து தலைமை தாங்கிய அந்த சோழ பேரரசர் இருக்கார்ல, ராஜாதிராஜன், சாளுக்கருடன் போரிடும் போது அவர் உயிர் இழந்துடுறாரு. யார்? பேரரசர் ராஜாதிராஜன். ஸோ அவர் உயிரை விட்டுறாரு. ஆனால் இருந்தாலுமே அந்த படம் மறுபடியுமே வந்து நம்பிக்கை வந்து குறையலை. நம்பிக்கை குறையாமல் அவருடைய தம்பி ராஜேந்திரன் சோழன் இருக்கார்ல, அவருடைய போர்க்களத்தில் அதே வந்து சாளுக்கிய மன்னர்களோட போரிடும் போது அதில் வந்து வெற்றி பெறாரு. ஸோ உத்வேகத்தை கொடுத்து, அவரோட பிரதர் வந்து உத்வேகத்தை கொடுத்து போரிட்டு வெற்றி கொண்டார். அதை ஒட்டி வந்து இந்த விஷயத்தை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்று வெனிசுலாவோட அதிபர் மதுரோவை வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் கைது செஞ்சிருக்கு. அந்நாட்டு மக்கள் அதனால் வந்து பின் வாங்கவே இல்லை. அமெரிக்காவை வந்து எதிர்த்து, நான் சொன்ன மாதிரி ராஜேந்திர சோழனை போல ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக எதிர்த்து தெருவோரம் வீடுதோறும் அந்த நாட்டு ஃபுல்லாகவே வந்து போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் அதிபர் மதுரோ வந்து மக்களோட மாண்புமிகு தலைவராக ஜொலிக்கிறார்ன்றதை பற்றி நமக்கு தெரிய வருது. ஆனால் மக்கள் வந்து அவருடைய மனதில் இருக்காருன்றது வந்து இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. உலக சட்ட நெறிமுறைகளை மீறி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு தலைவர், ஒரு அதிபர் மதுரோ, அதாவது வெனிசுலா நாட்டின் அதிபர். அவரை வந்து ஒவ்வொரு மக்கள் மீதான வந்து அவரை வந்து கைது செஞ்சு அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது மக்கள் அந்நாட்டில் உள்ள வெனிசுலா நாட்டின் மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் ஆகும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இத்தாக்குதல் ஏன் நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக பேசலாம். அதுக்கு ரீசன் வந்து அதனோட பின்புலம் வந்து நிறையா இருக்குது. பட் அது மீடியா வந்து மறைக்குது. அது என்னன்றதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, உலகெங்கிலையும் எண்ணெயோட வளங்கள் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா இருக்கட்டும், ஈரான் இருக்கட்டும், எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உக்ரைனா இருக்கட்டும், இந்த இதில் அதிகமாக கிடக்கக்கூடிய பகுதியானது வெனிசுலா நாடு. 99% வந்து வெனிசுலாவில் தான் அதிகமாக கிடக்குது. அதை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தின் அடிப்படையில் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்ன செய்யுது அப்படின்னா, வெனிசுலா அதிபரை வந்து மிரட்டி பார்க்குது. அவர் அதுக்கு அடிபணிகளை அப்புறம் நாட்டில் அதனால தான் அவரை தூக்குறதுக்கான அடிபணிகிறதுக்கு அந்த பல முயற்சிகள் செய்கிறாரு. அதை செய்யலை. உடனே அவர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அந்த இராணுவ முறையில் பண்ணுற முறையை வந்து அவர் சொல்கிறார். ஆனால் மக்கள் வந்து அதிபர் பக்கம் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ராணுவ வல்லமை இருந்தாலும் எந்த நாட்டையுமே சூறாடலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கான்செப்ட் வந்து அமெரிக்கா கிட்ட எப்பவுமே இருக்கு. அதை பலமுறை கையாண்டிருக்கு. ஏன்னா ஈரான் கூட பிரச்சனை பண்ணது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு பிரச்சனை தூண்டி விடுது. இந்த மாதிரி பல பாணியில வந்து வியட்நாமிலும் இருக்கட்டும், ஆப்கானிலும் இருக்கட்டும், அவர் கையாண்ட அந்த மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கனோட ஏகாதிபத்தியம் வந்து அந்த ராணுவத்தின் அடிப்படையில தான் வந்து பிரச்சனைகளை வந்து அடிக்கிட்டே போனோம். அந்த அளவுக்கு வரலாறு சொல்லுது. ஸோ சேம் அதே தான் இன்னைக்கு பார்த்தோம்னா, வெனிசுலா நாட்டிலையும் திரும்ப அதே பிரச்சனை வந்து மதுரோவை வந்து அதிபரை வந்து கைப்பற்றிருக்கு. இடதுசாரி கட்சிகளா அவங்களோட கான்செப்டா இருந்துச்சு. மதுரோவா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரதமரா இருக்கட்டும், இடதுசாரி கட்சி அமைப்புகளோட அமைப்பாக தான் இருந்துச்சு. வெனிசுலா அதிபரை வந்து இரவு 2:30 மணிக்கு கடத்தி வந்து அவங்க கொண்டு போறாங்க. அதாவது அந்த அது வந்து ஒரு சின்னந்திரு தேசம். அதிபர் நெஞ்சுரத்தோட அமெரிக்காவோட ஏகாதிபத்திய தீவிரவையும் எதிர்த்து தான் அவர் போறாரு. ஸோ ஆனால் நமது பிரதமர் வந்து மிரட்டியுமே ரஷ்யாவோட எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி எங்களிடம் ரஷ்யாவோட வாங்குற எண்ணெய் நிப்பாட்டிட்டு எங்ககிட்ட மட்டும் வாங்குங்க அப்படின்றத பத்தி அவங்க மிரட்டும் போது நமது பெரும் இந்திய தேசத்தின் பிரதமர் அதுக்கு வந்து அடிபணிச்சிட்டாரு. குறைந்த விலையில ரஷ்யாவோட வாங்குறதை நிறுத்திட்டு அதிக விலையில அமெரிக்கா கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு? ரஷ்யாவோட மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு பயந்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து சரணடைஞ்சிட்டாங்க தான் நம்ம சொல்லணும். இதே போன்றுதான் கொரோனா காலத்திலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலிருந்து பிரேசில் வாங்குவதற்காக ஆர்டர் செய்திருந்த ஒரு ஹைட்ராக்சி குளோரோகுயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த HCQ அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை வந்து அமெரிக்கா தனது அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி டெல்லி, மும்பை விமான நிலையத்திலலாம் வந்து ராணுவ விமான படைகளெல்லாம் அதை அனுப்பி வச்சு நிறுத்தி வலுக்கட்டாயமாக வந்து அந்த நம்ம இந்திய நாட்டு மக்களை வந்து மருந்துகளை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு வந்து பிரதமர் வந்து அதுக்கு வந்து அமைதியாக தான் இருந்தாருன்றதான். இதை பத்தி ஒரு ஏஐ டெக்னாலஜில ஜெமினில நம்ம கேட்கும்போது வந்து மறுப்பு தெரிவிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, கேட்டதுக்கு மன்னிப்பு தான் கேட்டுக்கு ஆம் இது உண்மைதான் அப்படின்றத வந்து ஜெமினி ஏஐயோட டெக்னாலஜியுமே அதில் இருக்கக்கூடிய விடைகளை வந்து சொல்லுது.
இது போக ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இந்த அநீதியின் மூலம் நம்ம கூற என்ன என்ன கூற வரோன்றத பத்தி நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது அமெரிக்கா நினைச்சுன்னா உலக நிறைக்கு கட்டுப்படாம ரஷ்யா, சீனா தவிர உலகின் எந்த நாட்டு தலைவர்களையும் ஆஹ் எந்த நாட்டு தலைவரையும் வந்து தூக்கிட்டு போறதுக்கும் இந்த மாதிரி கடத்துறதுக்கும் அசிங்கப்படுத்தி எவ்வளவு கேவலப்படுத்தும் அந்த நாட்டை அந்த அளவுக்கு எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அது வந்து சவாலுமே விடுது அப்படின்றதுதான் உண்மை. இது ஒரு நாட்டு தலைவர்கள் மீதான ஒரு தனி தாக்குதலால் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கூட வேணும். எந்த ஒரு தலைவருமே மக்களினோட பிரதிநிதி தான். அந்த அடிப்படையில தான் அந்த நாட்டின் ஒவ்வொரு மக்கள் மீதான எல்லை தாண்டிய தாக்குதல் தான் அது. உண்மையிலே புரிஞ்சுக்கணும். எல்லை தாண்டிய ஒரு தாக்குதல் தான், மக்கள் மீது தாக்குதல். அந்த நாட்டினோட தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை தாக்குதல் நடத்தும் போது அந்த நாட்டின் மக்கள் மேலேயும் தாக்குதல் நடத்துறதுக்கு தானே இப்போ அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அமெரிக்காவின் இந்த அடாவடித்தனத்தை வந்து உலக நாடுகள் எல்லாம் கண்டுக்குதா அப்படின்னு கேட்டா ஆமா, உலக நாடு எல்லாமே கண்டிக்குது. ஏன் அமெரிக்கா மக்கள் வீதியில கூட இறங்கி ட்ரம்ப்பை கண்டிக்கிறாங்க. யாரு? அமெரிக்க நாட்டு மக்களையும் ட்ரம்ப்பை வந்து எதிர்த்து கண்டிக்கிறாங்க. இன்னும் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கனோட அத்துமீறல்களை வந்து கண்டிக்கவே இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதோட இந்திய மக்களோட பொருளாதாரம் வந்து அரசியல் அறிவு இருக்குல்ல, பயிற்றுவித்து அவங்களோட வர்க்க உணர்வோட இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காப்பவர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து சிந்தனை ரீதியா வந்து நம்ம உயர்த்த வேணும் அப்படின்றதான் நான் இந்த பதிவில் சொல்ல போறேன். ஏன்னா அவங்களோட நம்ம இந்திய அரசாங்கம் அதுக்கு ஏதாவது கண்டிப்பு தெரிஞ்சுக்கலாம், ஒரு கண்டனம் கிடையாது, எதுவுமே ஒரு ஆதரவு கொடுக்கல, எதுவுமே இல்லை, அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இது எவ்வளவு ஒரு அசிங்கம் இல்லையா? பொருளாதார அரசியல் மூலம் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு நம்ம கொடுக்க வேணும். இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டு மக்கள் மேலேயும் அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா பிரதமர் மோடிக்கும் இதே போல நிலைமை அப்படின்றது வெகு தொலைவில் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா ராணுவமானது என்னைக்குனாலும் பிரதமர் நரேந்திர மோடி கூட தூக்கிட்டு போற அளவுக்கு வல்லமை உள்ள நபர்கள் வந்து அத்தகையோட எச்சரிக்கை உணர்வோட இந்திய அரசு மக்களுக்கு வந்து அரசியல் அறிவை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதான் அந்த அரசுக்கு நம்ம வேடி போடணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த விஷயம் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மேலும் இந்த பிரிக்ஸ் நாடுகள் சொல்லக்கூடிய அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்திற்கு எதிராக வலுவா இருக்கும்போது கூட இந்த கூட்டமைப்பிற்கு அஞ்சலை. இந்த வெனிசுலா மீதான அத்துமீறல் வந்து என்பது அடுத்த ஒரு பிரெக்சினோட சீனா, ரஷ்யா தவிர இந்தியா, பிரேசில் மற்றும் தென் அமெரிக்கா அரசு கூட இது ஆபத்தாகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அமெரிக்காவை பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னா அவங்க வந்து இந்த அணுகுண்டு, துப்பாக்கி இதுல வந்து ரொம்ப அதிகமான ஒரு பொருளாதாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் மக்களிடம் மத வெறி அரசியலா பொருளாதார அரசியல் பரப்பினால் கூட மக்களால் அந்த தேச தலைவர்கள் வந்து காக்கப்படுவாங்க, தேசம் வந்து காக்கப்படும் அப்படின்னு ஏகாதிபத்திய நம்ம தலைவர்களை வந்து நம்ம தேச தலைவர் வந்து அதை வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து மக்களை வந்து நம்ப வச்சு வழிநடத்தி போயிட்டு இருக்காங்க. அப்ப நமது பிரதமர் வந்து கொல்றதுக்கும் தூக்குறதுக்கும் கடத்துறதுக்கும் அமெரிக்கா வந்து எந்த அளவுல கூட ரெடியா இருக்குன்றத பத்தி இந்த பதிவுல வந்து நமக்கு நல்லா தெரியுது. நடந்த நிகழ்ச்சியில வெனிசுலாவோட பிரச்சனைகளுமே நமக்கு தெரியுது. அதனால வந்து மக்கள் அரசியல் படுத்தப்பட்டா மட்டும்தான் மக்கள் இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கட்டமைப்பு என்பது தூக்கி எறியப்பட்டு தொழிலாளர்களோ இல்ல விவசாயிகளோ மக்கள் வந்து அந்த சபையில உட்கார்ந்து அரசியல இன்வால்வ் ஆகும்போது தான் அதனோட பிரச்சனைகளெல்லாம் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் சால்வ் ஆகும். இன்னொரு விஷயம், அமெரிக்கா வந்து மதுராவை எப்படி கைப்பற்றாங்க அதை பத்தி ஒரு டீட்டெயில்ஸா நான் உங்ககிட்ட சொல்றேன். பல மாதங்களா வந்து அமெரிக்கா வந்து உளவாளி வேலைகள் வந்து நிறைய செஞ்சிருக்காங்க. எங்க வெனிசுலா அதிபரோட நிக்கோலஸ் மதுரோவை அவர் என்ன செய்யறாரு, அவரோட அசைவுகளை பத்தி, அவரை பத்தி ஒட்டுமொத்த கண்காணிப்பு, அவர் என்ன சாப்பிட்றாரு, காலை என்ன சாப்பிட்றாரு, மதியம் என்ன சாப்பிட்றாரு, நைட்டு, இது போக அவரை இரவு நேரங்கள்ல வந்து எந்த மணிக்கு தூங்குறாரு, அவர் எந்த பில்டிங்ல வசிக்கிறாரு அப்படின்றத பத்தியெல்லாம் அவ்வளோ டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு வெனிசுலா அரசாங்கத்திற்குள்ள ஒரு உட்கட்ட ஒரு குழு இருக்கு, ஒரு வட்டாரம் உட்பட்ட ஒரு சின்ன குழு இருக்கு. அது 63 வயதான அவர் வந்து எங்க தூங்குறாருன்றதை முதல் கொண்டு, எங்க சாப்பிட்டாருன்றது முதல் கொண்டு, எங்க உடை அணிந்தாருன்றது என்பது முதல் கொண்டு எல்லாமே கண்காணித்து கொண்டே வரும். அவர் எந்த ரூம்ல வந்து குளிக்கிறாரு, A to Z அவர் நியூஸ் படிக்கிறதா இருக்கட்டும், பேப்பர் படிக்கிறது எல்லாமே. அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசல்வ்ன்ற ஒரு திட்டத்தை வந்து அமெரிக்கா வந்து மறைமுகமா வந்து அந்த உளவு வேலை சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த உளவு வேலை வந்து செய்யுது. இதில் அமெரிக்கா துருப்புகள் மதுரோவினோட கராக்ஸ் பாதுகாப்பான ஒரு வீட்டில தான் வந்து மதுரோ இருக்காரு. அந்த சரியான முழு அளவிலான அந்த பிரதியை வந்து உருவாக்கி அவர்களோட நுழைவு வழிகளை வந்து பயிற்சி செய்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பனிப்போருக்கு பிறகு லத்தீன் அமெரிக்காவில் காணப்படாத ஒரு அசாதாரணமான அமெரிக்கா இராணுவ தலையீடாக தான் கருதப்பட்ட இந்த திட்டம் என்பது நம்ம சொல்லப்படுது. நெருக்கமாக பாதுகாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம அடிப்படையில் சொல்லலாம். இப்ப 4 நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஒப்புதல் வந்து கொடுத்தாருன்னா ஒரு தவறான தொடக்கம் வந்து, அதாவது
அவர் சிறந்த வானிலை மற்றும் குறைவான மேகமூட்டத்திற்கு காத்திருக்க தேர்ந்தெடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு நல்ல மேகமூட்டமா இருந்ததுனால முன்னாடி அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இப்பதான் அவங்களால அந்த ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சுன்ற மாதிரி சொல்றாரு. வெள்ளிக்கிழமை இரவு நேரங்கள்ல 12:46 மணிக்கு வந்து தொடங்குனாங்க. அதாவது ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து உத்தரவிடுறாரு. அங்கருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. 100 40 கப்பல் 100 ஹெலிகாப்டர் மூலமா கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து 2 மணி நேரமும் 20 நிமிடங்களும் கடந்த அந்த வான்வழி மூலமும் நிலத்தின் வழியாகவும் கடல் வழியாகவும் வாஷிங்டன் உலகங்களும் பலரையும் ஒரு திகைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகி ட்ரம்ப் ஏன் வந்து வெனிசுலாவை தாக்கும் மதுரோவை கைப்பற்றுவதற்கான ஒரு விஷயத்தையும் அந்த பிளானிங்கையும் சொல்லி அமுல்படுத்தி அதை வந்து உத்தரவிட்டு அவங்க போய் அந்த நாட்டுக்கு போறாங்க. மதுரோ வந்து ட்ரம்ப் வீழ்த்துவது ஆபத்து நிறைந்ததுன்றது கூட தெளிவாகவே தெரியல. ஆனா என்ன நடக்கும்ன்றது நமக்கு 2வது பட்சம். அவரை கடத்துறனால என்ன நடக்கும் அப்படின்றது பிரச்சனை வேற. ட்ரம்ப் இப்ப வெள்ளை மாளிகையோட சூழ்நிலை அறையில் இருந்து பணியை வந்து பின்பற்றவே கிடையாது. அதற்கு பதிலாக அவர் வந்து புளோரிடாவினோட பாம் பீச்சில் உள்ள அவரது மாரியேலா டோ கிளப்பில் அவரது ஆலோசகர்களால் சூழப்பட்டிருந்தார் தான் சொல்லப்படும். அந்த பாதுகாப்போட படையில தான் அந்த குழு தான் இருந்தார். CIA இயக்குனர் ஜான் ரிட்டர்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் அப்புறம் மார்கோ ரூபியோ ஆகியோனோட படைக்குழுக்களோட நடவடிக்கைகளோட நேரடி ஒளிபரப்பை வந்து கவனிச்சு தான் அதை பார்த்துக்கிட்டே தான் அந்த திட்டங்களை போட்டு அவங்க வந்து அந்த இதை பண்றாங்க. ஆயிரக்கணக்கான அமெரிக்கா துருப்புகள் இந்த பகுதியில் நிலநிறுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு விமானம் தாங்கி ஒரு கப்பல் டஜன் கணக்கில் வந்து போர்க்கப்பலோட பல சதாப்தங்களோட இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்போட தான் ஏற்படுத்திட்டு தான் அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்ட்டு தான் உள்ளூர் நேரப்படி கரெக்டா அதிகாலையில 2 மணி அளவுல கராச்சியில பலத்த ஒரு வெடி சத்தம் கேட்குது. மேலும் அந்த நகரத்துல வந்து ஒரு புகைமூட்டங்களா எழுப்பப்படுது. விரைவில் வந்து ஏராளமான விமானங்கள் வந்து வானில் பறந்து செல்வதையும் வெடிப்புகள் பின்விளைவுகளை காட்டும் ஒரு காணொலி கூட சமூக ஊடகங்களை நம்ம பரவலாக நிறைய பரவிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. ஒன்று கரெக்ஷனோட மீது உயர்ந்த பறக்கும் ஹெலிகாப்டரினோட ஒரு தொடர்நிலையை வந்து காட்டுது. அதே நேரத்தில் வெளிப்படையான வெடிப்புகளிலிருந்து புகை இருந்ததையும் நான் வந்து காட்டுது இல்லையா. அமெரிக்காவோட சில தாக்குதலுக்கு அப்புறம் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று இருக்குல்ல மற்றும் அந்த பிற இராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக அதிகாரிகள் வந்து அதை வந்து தெரிவிக்கிறாங்க. பணி தொடங்குவதற்கு முன்பே கராச்சியில் வந்து மின்சாரத்தை வந்து துண்டிச்சாங்க அப்படின்றதான் உண்மை. முதல் மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பையா ஒரு ஆக்ஷனா போறாங்க. அவர் இருந்த பில்டிங்கை நோக்கி வாசல்ல இருந்துட்டு ஒரு ஆளா ஸ்டெப் பை ஸ்டெப்பையா அப்படி போயிட்டே இருக்காங்க அந்த ராணுவ அதிகாரிகள். அப்படிதான் உள்ள போய் அவர் தூக்கிட்டு வந்த பெட்ரூமை போய் ரீச் ஆகுறாங்க. அப்படிதான் அவர்களை கடத்தினாங்க. உள்ளூர் நேரப்படி பார்த்தோம்னா 2:01 மணி அளவு தான் அந்த தாக்குதல் நடக்கப்பட்டுச்சு. சிறிது நேரத்திலேயே மதுரோ இருப்பிடத்தை வந்து அவங்க போய் அடைஞ்சிட்டாங்க. ஜெனரல் கெயின் வந்து சொல்றாரு. அதைத்தான் இவர் தான் சொன்னது இந்த விஷயத்தையும். நாங்க சிறிது நேரத்துல போய் ரீச் ஆயிட்டோம். கராச்சியோட மையப்பகுதியில் உள்ள ஒரு பலத்த பாதுகாப்புடன் கூடிய ஒரு ராணுவ ஒரு கோட்டைன்னே நம்ம சொல்லலாம் என்று ட்ரம்ப் அந்த பாதுகாப்பான வீட்டையே அதை பத்தி விவரிச்சிருக்காரு. அவர் எங்களுக்காக தயாராகவும் அங்க இருந்ததாகவும் அவர் சொல்லப்படுது. நாங்கள் அவங்க வர்றதையே அவர்கள் வந்து அறிந்திருந்தனர் என்றதும் அவங்க கூறப்படுது. அங்கிருந்த பாதுகாப்பு படையுமே இப்ப அமெரிக்காரன் வருவாங்க அப்படின்றதையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்றத இவர் சொல்றாரு. துறப்புகளே இப்ப துப்பாக்கி சூடு அந்த துருப்புகளா இருக்கட்டும், துப்பாக்கி சூடு நடத்துறதா இருக்கும், அந்த ஹெலிகாப்டர் மூலமா ஒன்று தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும். அந்த படம் வந்து மதுரோனோட வளாகத்துக்குள்ள இறங்கி வேகமா துல்லியமா மற்றும் ஒழுக்கத்தோட நகர்ந்து அந்த ஜெனரல் கெயின் வந்து அதை பத்தி சொல்றாரு. ஒழுக்கத்தோடு நகர்ந்து அதை ஈஸியா வந்து அவரை வந்து ரீச் பண்ணோம். அதுல மதுரோவோட மனைவி சிலியா புளோராஸையும் கைப்பற்றோம். வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து ரூபியோ இந்த நடவடிக்கை குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டம் இயற்றுபவர்களுக்கு அறிவிக்க தொடங்கப்பட்டது. இந்த முடிவு காங்கிரஸிடையே கோபத்தையும் வந்து தூண்டியுள்ளதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா காங்கிரஸுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்தா அந்த பணியை ஆபத்தில் ஆழ்ந்திருக்கும் என்ற விஷயத்த வந்து சனிக்கிழமை செய்தியாளர் சந்திப்பின் போதே ரூபியோ செய்தியாளரும் வந்து கூறியிருக்காரு. யாரு இந்த ரூபியோன்றவர். அப்புறம் காங்கிரஸ் கசிவு செய்யும் போக்கை வந்து கொண்டுள்ளதுன்றதை பத்தி அவர் வந்து ட்ரம்ப் வந்து இதை பத்தி மேலும் வந்து குறிப்பிடுறாரு. சமீபத்திய மாதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கியூபா மெய் காப்பாளர்களாக நம்பியிருக்கப்பட்டது அதிகாரத்தில் உள்ள வெனிசுலா வந்து ஜனாதிபதி மெய் காப்பாளர்களை நம்பியிருப்பதை அதிகரித்துள்ள இந்த வெனிசுலாவோட ஜனாதிபதி ஒரு பாதுகாப்பான அறைக்கு தப்பிச் செல்ல முயன்றதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்காரு. ஆனா அவர் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல முயன்ற போது என்னாச்சு, அது பாதுகாப்பானது அல்ல. ஏனென்றால் நாங்கள் சுமார் 47 வினாடிகளில் கதவை தகர்த்து விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர் கதவை வந்து நெருங்கிட்டாரு. அவரை அதை கூட மூட முடியவில்லை.
கதை இறங்கிட்டாங்க. அதை விட அவர் கதவை மூட முடியல. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வந்து அங்க நடந்துச்சு அப்படின்றதான் நம்ம எழுதணும். 2013ஆம் ஆண்டுல ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற இந்த மதுரோவை அமெரிக்கா வந்து கைது செஞ்சு கொண்டு போறது எவ்வளவு பெரிய ஒரு அநீதியான விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மதுரோவினோட கைதிக்கு வழிவகுத்த தகவலுக்கு அமெரிக்கா $50 மில்லியன் வெகுமதியை வழங்கியிருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லணும். யார மதுரோவை கைப்பற்றுவதற்கு இந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து $50 மில்லியன் வந்து கொடுத்துருக்கு இந்த ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு. ஆனா சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா நாடு 20 மணி அளவுல ஹெலிகாப்டர்கள் மதுரோ மற்றும் அவரது மனைவியுடன் வெனிசுலா பிரதேசத்தை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு நோக்கி போயிட்டாங்க. அப்ப நீதித்துறையினோட காவலில் வைக்கப்பட்ட இறுதி மீதாருக்கு செல்லும் வழியில அவர்கள் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அடிப்படையில் இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட சரியாக 1 மணி நேரத்திற்கு பிறகு ட்ரம்ப் மதுரோவை கைது செய்யப்பட்ட செய்தியை வந்து உலகுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு. அவங்களோட குழுவோட சொல்றாரு. அந்த ராணுவ குழு இருக்குல்ல, அந்த ராணுவ குழு ரப்பல் படை இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அறிவிக்கிறாங்க. மதுரோவும் அவரது மனைவியும் நீதிபதியில அமெரிக்காவோட நீதிபதியில முழு பலத்தோட வந்து சமர்ப்பிக்கப்படுது. அங்க வந்து நிப்பாட்டுவாங்க. அங்க வந்து மதுரோவும் அவரோட மனைவியும் அந்த முழு பலத்தோட அதை எதிர்கொள்வார்ன்றதும் கூறப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, வெனிசுலாவோட அதிபர் கடத்தல் இந்த விவகாரத்தை பத்தி சார்ந்த ஒரு கருத்து இருக்குல்ல, இந்த ஓரளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப என்ன சொல்றதுன்னா, தங்க விலை உயருது, அது தங்க விலை குறையுது. இது எதை இன்னைக்கு மார்க்கெட்ல எதை சார்ந்து இது செயல்படுது அப்படின்னா, அமெரிக்காவோட பொருளாதார சரத்தை ஒட்டி தான் அது வந்து செயல்படுது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அமெரிக்கால தங்க விலை உயருதுன்னா அமெரிக்காவில் தங்க விலை உயரும். அதனோட விலை உயரும் தான் நமக்கு இங்க வந்து விலை ஏறுது. அப்ப அங்க வந்து குறைந்தாதான் நமக்கு குறையும். அப்ப அமெரிக்கனோட பொருளாதார சரிவை வந்து அங்கேயும் அந்த பொருளாதார சரிவு இருக்கிறதுனால தான் அந்த பொருளாதார சரிவை ஈடுகட்டுறதுக்கு தான் இந்த பிரத்யேகமா சிறப்பாக செயல்பட்டு கொடுக்கிற இந்த பெட்ரோலியம் சொல்லக்கூடிய இந்த வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியத்தை வந்து கைப்பற்றுறதுக்காகத்தான் பல முறையில் அவர் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி பல முறையில் வந்து அவர் கையாளுவாரு. அதுக்கு அதிபர் வந்து கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ளவில்லை. அதுக்குத்தான் அதிபரை வந்து கைது செய்யறாரு. மேலும் இந்த வீடியோவில் கூறியபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி டாலர்ல உலக நாடுகள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற அமெரிக்கா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில அமெரிக்கா என்ன செய்யுது, உலக நாடுகளை வந்து நிர்பந்திக்குது. உலக நாடுகள் என்ன செய்யுது, தன்னோட மார்க்கெட்டுக்கு தந்தாப்புல அதை நிர்பந்திக்குது. இதனால அமெரிக்காவுக்கு என்னங்க லாபம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரலாம். அதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுக்குறேன். அதாவது வளைகுடா நாடுகள்ல உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய் வந்து உலகில் மற்ற எல்லா நாடுகளுக்குமே விற்கிறதா இருக்கட்டுமே, அமெரிக்கா பணமான டாலர்ல மட்டும்தான் கொடுக்கப்படணும் அப்படின்றது. அப்ப நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட வேண்டும் அப்படின்றதையும் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுலதான் லாபமே இருக்கு. அப்படி இல்லாம நாட்டை ஆக்கிரமிப்பு எதுவுமே செய்யாம வளைகுடா நாடுகள் அமெரிக்கா மிரட்டி ஒப்பந்தம் அப்படி செய்ய வச்சாதான் ஒண்ணு அப்படி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து அரட்டி அவங்க நாட்டு தலைவர் அப்படி இந்த மாதிரி கடத்தி இது வந்து அடிமையை வைக்கணும். அப்பதான் அவங்க வந்து அதை வந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும், அந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியும். அப்படி உலக நாடுகளை பெட்ரோலை வேண்டி வளைகுடா நாடுகள் நாடினாலும் வளைகுடா நாடுகள் வந்து டாலரை வந்து கொடு என்று கேட்கக்கூடிய அளவுக்கு டாலர்கள் அமெரிக்காவோட மற்ற நாடுகள் வந்து ஓடும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்போது இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல அமெரிக்கா அந்த வெற்று காகிதத்துக்கு கமிஷன் தொகை பெற்று அந்த டாலரையும் கூட விற்க செய்யும். அந்த டாலர் ஒரு பணம் வந்து அதன் கமிஷனாக ஒரு பணம் என்றால் அமெரிக்கா தங்க நாட்டு பணத்தினோட கொடுத்ததை மட்டும் வாங்க வேணும். எவ்வளவு வாங்கியிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்நிய செலவாணியை நம்ம விகிதப்படி நம்ம இந்திய டாலருக்கு நம்ம வந்து ஒரு $90 என்ற விகிதத்துல வந்து கொடுக்கணும். ஆனா அது கொடுக்கப்படுதுன்னா அப்படி கிடையாது. ஒரு நாடு வளைகுடாவிலோட பெட்ரோல் வாங்குவதற்கு அமெரிக்கனோட டாலர்களோட மதிப்புல தான் வந்து கமிஷன் மூலமா தான் வந்து நம்ம பெறணும். அப்படின்னும் போது நமக்கு இழப்பு ஏற்படும். மேலும் அந்நிய செலவாணியை ஏற்ற அந்த இறக்கத்திற்கேற்ப அந்த ஒரு டாலருக்கு $90 கொடுக்கும்போது $89 இழப்பை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். இறுதியாக நம்ம வளைகுடா நாடுகளை வைத்திருக்கக்கூடிய அந்த விற்கக்கூடிய அந்த லாபம் மூலம் இருக்குல்ல, அந்த மூலமாக இருக்கக்கூடிய அந்த இழப்பு இருக்குல்ல, அது 3 வகையாக பண இழப்பை இழக்கிறது தான் அந்த நாடு இழக்கிறதுனால அந்த நாடு என்ன செய்யுது, இந்த அமெரிக்க நாடுனா பெட்ரோலை வந்து வாங்குது அப்படின்றத வந்து தெளிவா தெரியுது. இதுல உழைக்காம வெற்று வந்து என்ன சொல்றது, வெறுமனே இந்த காகிதத்தை வந்து பேப்பர் மட்டும் அடிச்சுட்டு அதிக கொள்ளை அடிக்கக்கூடிய அந்த அமெரிக்கா இப்படித்தான் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உலகில் எந்த ஒரு நாட்டிலுமே எந்த ஒரு வாங்கணும் எந்த ஒரு நுழையினாலும் அது அமெரிக்காவோட அங்க வந்து தன்னோட கஜானாவை நிரப்பிக்கிட்டு ரெடியா இருக்கும்.
இது வந்து உண்மையிலேயே சொல்றோம் உலகிலேயே மிகப்பெரிய கொள்ளை அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் அமைதி காத்தாராம். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் இன்னைக்கு உலக போர் நடக்கிற அளவுக்கு காரணமானது அமெரிக்காவே. உலகினோட அமைதியே சீர்குலைத்த நபரே அவர் தான். ட்ரம்பின் அங்க இருக்கிற ஏகாபத்தியம் அவரை வைத்து நல்லா வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு வேலையை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்குன்றதுதான் உண்மை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்கா இங்க இருக்கு, சென்டர்ல வந்து கடல் இருக்கு, இந்த பக்கம் வந்து வெனிசுலா நாடு இருக்கு. அங்க இருந்து இந்த கடலை தாண்டி கப்பல் வழியில நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 140 கப்பல்களும் 100 ஹெலிகாப்டர் வழியாகவும் ஹெலிகாப்டரோட அந்த வந்து எங்க ரீச் ஆகுறாங்கன்னா இங்க வெனிசுலா நாட்டினோட ரீச் ஆகி அதிபரை கடத்துறாங்க. எதுக்காக? அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களை வந்து இவங்க சூறையாடணும், அமெரிக்காக்காரன் சூறையாடுறதுக்காக. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இதெல்லாம் எங்களுக்கு டாலர்ல கொடுங்க, எங்க இதெல்லாம் எங்களுக்கு பண்ணுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அடிப்படையில் கேட்டிருக்கான். ஏன்னா அதுதான் எங்க நாட்டோட அதிபர் என்ன சொல்றாங்க, எங்க நாட்டோட பொருள், எங்க நாட்டில் உழைப்பில் செய்யப்பட்ட ஒரு விஷயத்த உழைப்ப வேர்வை எல்லாத்தையும் சிந்தி உற்பத்தி பண்ணி ஆயில வந்து சுத்திகரிப்பு பண்ணி நம்ம உலக நாடுகளுக்குள்ள நம்ம பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கோம். இவன் யாரு? இவன் வந்து நம்ம நாட்டுல இருக்கிறத ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் அவருக்குமே இருந்தது. அங்க இருக்க மக்களுக்குமே அந்த கேள்வி இருந்துச்சு. இன்னொரு நாட்டினோட மக்களை வந்து அவதரிச்சு அந்த நாட்டில் இருக்கிறத பிரச்சனை பண்ணி நான் தான் இருப்பேன், நான் தான் அதை தின்பேன் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து வெனிசுலா நாட்டு மக்களுக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஒற்றுமையோட நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அனுப்புங்க. இன்னும் உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரியணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு உடனே வாங்க. எல்லாருமே உலகில் நடக்கக்கூடிய அரசியலா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கத்துக்கலாம். தேங்க்யூ ஆல்.